இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படி பெருமாள் விசேஷமோ அது மாதிரி நவராத்திரி ஒரு விசேஷம் கொண்டாடுறோம். அது எல்லா இந்துக்களும் அந்த நவராத்திரியை கொண்டாடுவாங்க. அமாவாசை கழிச்ச 10 நாள் வரைக்கும் நவராத்திரியை 9 நாள் கொண்டாடுவாங்க. அது எதுக்காகன்னு சொன்னால் சக்தி ஆதிபராசக்தியுடைய ஒரு சுரூபமாக மக்களுக்கு நல்லொழி செய்ய தீமை அழித்து நன்மை செய்யணுங்கிறதுக்காக எல்லா இந்துக்களுமே அதை விடாமல் கும்பிடுவாங்க. அது வந்து மகிஷாசுரன் கடுமையான அசுரெல்லாம் அழித்து மகிஷாசுர மர்தினியாக வந்து பேர் வாங்கினதுனால அது வந்து அவளை நினச்சி கும்பிட்றதுனால அந்த நவராத்திரி ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, பெண்களுக்கு நவராத்திரி 9 நாள் கொண்டாட்டம். கட்டாயமாக எல்லா வீட்லேயுமே அந்த கொண்டாட்டம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அப்போ அந்த 9 நாளும் லட்சுமி சரஸ்வதி சக்தி 3 வழிபாடையும் செய்வாங்க. வழிபாடு வந்து ஒரு 3 நாளைக்கும் ஒரு அம்மனுக்கு வேண்டிய வழிபாடு செஞ்சால் குழந்தைகளுடைய கல்வித்திறன் அதிகமாகும், அவங்களுடைய தொழில் அதிகமாகும், அவங்களுடைய செல்வளம் அதிகமாகுங்கிறதுக்காக தான் அப்படி கும்பிடுறது. அந்த 10 நாள் கழிச்சதுக்கப்புறம் 10ஆவது நாள் சரஸ்வதி பூஜைன்னு சொல்லி கும்பிடுவாங்க. அந்த சரஸ்வதி பூஜை எதுக்குன்னு சொன்னால் படிக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்க எல்லாரும் கல்வியில் முன்னேற அடையணும், நல்ல மேன்மை அடையணும், புகழ் பெறணும் அப்படிங்கிறக்காக தான் சரஸ்வதி கும்பிட்றதுக்காக தான் சரஸ்வதி பூஜா அப்படின்னு நடத்துகிறாங்க. அந்த நடத்துறதெல்லாம் அந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அவங்கவுங்க செய்கிற உழவு தொழில் செய்கிறவன் அந்த உழவு கொண்டு ஜாமான் வச்சு கும்பிடுவான். அப்படி அவங்கவுங்க தொழில் செய்கிறவங்க பக்தர்களோ ஆசாரிமாரோ எல்லாம் அவங்கவுங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அவங்களோட காரணம் அந்த தொழிலுடைய காரணங்களை வச்சு கும்பிடுவாங்க. கும்பிட்டு எங்களுக்கு 4 தொழில் முன்னேற்றி வரணும். அது மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வச்சு அவங்க படிக்கிற புத்தகங்களை வச்சு வியாபாரிகளுக்கு அங்கே கணக்கு எழுதுற நோட்டுகளை வச்சு அவங்க கும்பிட்டா செல்வம் பெருகும், கல்வி வளம் பெருகும், இப்போ செல்வம் சிறப்போட வாழலாங்கிறதுக்காக தான் கும்பிடுறாங்க. இது இப்போ ஒவ்வொரு கோயிலுமே கும்பிடுறாங்க. வீடுகளில் மட்டுமில்லை, ஒரு கோயிலையும் கும்பிடுறாங்க. ஆனால் சரஸ்வதி பூஜை எல்லா வீடுகளும் கட்டாயமாக கும்பிடுவாங்க. அந்த சரஸ்வதி பூஜை கும்பிடுறது வந்து மைசூரில் மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு வந்து சாமுண்டிங்கிற அம்மன் வந்து சாமுண்டிங்கிற ரூபத்தில் போய் 8 கரத்தோடு போய் அந்த மகிஷாசுரன் அடிக்கிறதுனால அங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. அது தசரா அப்படின்னு சொல்லுவாங்க. தசரானா 10 நாள் கொண்டாட்டம் அப்படின்னு பேர். அந்த தசரா சமயத்தில் மைசூரே ரொம்ப ஊரே கொண்டாட்டமாக இருக்கும். ஜெகஜெய சொல்லிக்கும் ஜனம் எல்லா மக்களும் ஊர்வலமாகவும் வர்ண வேடிக்கையாகவும் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் பக்கத்தில் குலசேகரப்பட்டினங்கிற ஊர் இருக்குது. அந்த சக்தி அம்மனுக்கும் இந்த தசராவை 40 நாள் விரதம் இருந்து வேஷங்கள் போட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கள என்ன முடியுமோ அந்த வேஷம் போட்டு ஒரு ஊராக நடந்தே போய் எல்லாத்தையும் காசு வாங்கி அதை போய் அம்மனுக்கு செலுத்தி அந்த மகிஷாசுர வதம் செஞ்ச அன்னைக்கு போய் அம்மனை வழிபட்டு திரும்புவாங்க. அது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. அதாவது நம்மள்ட்ட இருக்க மகிஷாசுரன் என்ன நம்மள்ட்ட கெட்ட பழக்கம் தீய பழக்கங்களை அழித்து நல்லதை மட்டும் கொண்டு வரணும், நன்மை செய்கிற மனசையும் நன்மை பேசுகிற உள்ளத்தையும் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மகிஷாசுரன் அழிக்கிறதாக ஐதீகம். அது இப்போவும் சிறப்பாக எல்லா வீட்லையும் கொண்டாடப்படுது. அந்த கும்பிட்றப்போ அந்த வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு பாடி அந்த அம்மனோட சரஸ்வதி அம்மன் பாட்டு பாடி அந்த ஸ்லோகங்கள் சொல்லி கும்பிட்டா ரொம்ப பலன் தருங்கிறது பெரியவருடைய பழக்கம்.